இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் என் ஆண்டவருக்கு என்ற சிந்தனைக்கு இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம், ஒரு 5 நிமிடம் பொறுமையோடு இன்றைக்கு என்னுடைய ஆத்மாவிற்கு, என் சரீரத்திற்கு ஆண்டவர் என் வாழ்க்கைக்கு என்ன சிந்தனை தருகிறார்? இந்த நாளின் சிந்தனைக்கு அவர் தருவது, நீ கவலைப்படுவதை நான் விரும்பவில்லை. நீ கவலைப்படுவதை நான் விரும்பவில்லை. யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள். நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று சொல்லி, எனவே நீ கவலைப்படுவதை நான் விரும்பவில்லை. நான் வரவில்லை எனில் என் இரக்கத்தின் செய்திகளை உனக்கு நான் எப்படி தெரிவிக்க முடியும்? சாத்தான் உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முயற்சிப்பான் என்பதால் நீ என் மேலாடையை பற்றி கொள்ளும்படி நான் உனக்கு கூறவில்லையா? என் குழந்தாய், நீ ஆண்டவர் உன் அருகில் இருக்கும்படி கேட்டால் அவர் உனக்கு தனது ஆழமான நிலத்த பிரசன்னத்தை தருவார். நீ ஆண்டவர் உன் அருகில் இருக்கும்படி கேட்டால் அவர் உனக்கு தனது ஆழமான நிலையான பிரசன்னத்தை தருவார். அதனால் நீ இன்னும் அதிக பொறுமையோடு என் கரங்களில் இளைப்பாற முடியும். அப்போது எல்லோரும் உன்னில் கடவுளை காண்பார்கள். எல்லோரும் உன்னில் கடவுளை காண்பார்கள். நீ கவலைப்படுவதை நான் விரும்பவில்லை. என் குழந்தாய், உன்னுடைய சிறிய பலவீனங்களை பற்றி நீ கவலைப்படுவதை நான் விரும்பவில்லை. என் குழந்தாய், உன்னுடைய சிறிய பலவீனங்களை பற்றி நீ கவலைப்படுவதை நான் விரும்பவில்லை. எல்லாவற்றையும் நான் பொறுத்து கொள்ளும்படி, எல்லாவற்றையும் நான் பொறுப்பெடுத்து கொள்ளும்படி என்னை நம்பி அவற்றை என் இதயத்தில் விட்டுவிடு. எல்லாவற்றையும் நான் பொறுப்பெடுத்து கொள்ளும்படி என்னை நம்பி அவற்றை என் இதயத்தில் விட்டுவிடு. நீ ஒன்றும் அறியாத விண்ணகத்தை பற்றி செய்யும் முயற்சிகளை விட்டுவிட்டு என்னிடம் நீ சரணடைய வேண்டும் என நான் விரும்புகிறேன். என்னுடனும் ஜெபத்தினாலும் மட்டுமே நீ உன் வீடாகிய விண்ணகத்தை அடைய முடியும். எனவே கவலைப்படாதே. என் அன்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். நிறைவை அடைய வேண்டும் என்ற உன்னுடைய தொடர்ந்த முயற்சியினால் என்னுடைய அன்பை தடுக்க முயற்சிக்காதே. அதை நான் கவனித்து கொள்வேன். எனவே நீ கவலைப்படுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அவருடைய சிந்தனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. நான் வரவில்லை எனில் என் இரக்கத்தின் செய்திகளை உனக்கு நான் எப்படி தெரிவிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கத்தின் செய்திகளை அவர் நமக்கு சிந்தனையாக கொடுக்கிறார். அப்போ நம்ம அவர்கிட்ட வந்து உட்கார்ந்து கேட்கணும். அமர்ந்து அவர் பாதம் அமர்ந்து கேட்க முயற்சி செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தின் செய்தி எனக்கு என்ன இந்த நாளிலே? ஏனென்று சொன்னால் சாத்தான் நம்மை அவரிடமிருந்து பிரிக்க முயற்சி செய்வான். எனவே அவருடைய மேலாடையை பற்றி கொள்ளும்படி அவர் நமக்கு கூறுகிறார். அவருடைய அருகில் இருக்கும்படி அவர் உன்னை கேட்கிறார். உனக்கு தனது ஆழமான நிலையான பிரசன்னத்தை தருவதற்காய் இந்த காலை பொழுதினிலே ஆண்டவர் நம்மளோடு பேசும் சிந்தனைக்கு செவி கொடுப்பாயா?
நீ இன்னும் அதிக பொறுமையோடு என் கரங்களில் இளைப்பாற முடியும். அப்போது எல்லோரும் உன்னில் கடவுளை காண்பார்கள் என்று சொல்லி இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் கொடுப்பது என்ன சிந்தனைக்கு? என் குழந்தாய், உன்னுடைய சிறிய பலவீனங்களை பற்றி நீ கவலைப்படுவதை நான் விரும்பவில்லை. எல்லாவற்றையும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி என்னை நம்பி அவற்றை என் இதயத்தில் விட்டுவிடு. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? என் மகனே, மகளே, நீ கவலைப்படுவதை நான் விரும்பவில்லை. எனவே ஆண்டவர் தம்மை தானே தாழ்த்தி, என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார் என்று சொல்லி இந்த காலை பொழுதிலே நீ கவலைப்படுவதை நான் விரும்பவில்லை என்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த செய்திக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. God bless you. God bless you. God bless you.